1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு ஜோதிடத்தில் சொல்லப்படுற திதி அப்படின்னா என்ன, திதி சூனியம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஜோதிடத்தில் திதி சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த திதி சூனியம் அப்படின்னாலே ஒரு அச்சுறுத்தல் மக்கள்கிட்ட இருக்கு இல்லைங்களா? அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். திதின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக திதின்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில்? இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாளுக்கு நீங்கள் கொண்டாடும் போது அவங்களோட பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் கொண்டாடுறது ஒரு வழக்கம். இப்போ நம்ம பிறந்த தேதியை மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அதுக்குரிய பிறந்த நாள், அந்த நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. இறந்தவர்களுக்கு அவங்க என்ன திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது நமக்கு தொடர்ந்து பழக்கமாக இருக்குது. ஜோதிடத்தில் திதி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொலைவு. சூரியன் அந்த 12 ராசிகளையும் முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 360 நாட்கள் 365 நாட்கள், அது வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன மாறுபடும். சந்திரன் ஒரு தடவை இப்படி சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் போதும். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் வீதம் அந்த 27 நட்சத்திரத்தையும் சுற்றி வரும்போது அந்த 12 கட்டத்தையும் 27 நாளில் சுற்றி வந்துடுது இல்லையா? அப்போ சூரியனோட சந்திரன் ஒரே பாக்கையில் சந்திக்கும் போது, சூரியனும் சந்திரனும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, சூரியனும் சந்திரனும் சமாளிக்கும் போது அன்னைக்கு அமாவாசை வந்துடுது. அப்போ சூரியன்லேருந்து நேர் 7வது கட்டத்தில் 180 டிகிரிக்கு வரும்போது பௌர்ணமி வந்துடுது. இந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பாகைன்னு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இடையில 14 திதி வந்துடும். 15வது திதி ஒன்று அமாவாசையாக வரும், இன்னொன்று பௌர்ணமியாக வரும். இந்த திதியை வடமொழி சொல்லால் நம்ம ஆட்கள் குறிச்சிருக்காங்க. ஒன்றுங்கிறத பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதானம், பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம்ல. பிரதமர்னா அவர் தான் முதல்வர் அப்படின்னு எடுத்தாங்க இல்லையா? அப்போ ஒன்றுங்கிறத பிரதமை அப்படின்னு கொடுவாங்க. துவா துவி அப்படின்னா 2, துவாதசி இதெல்லாம் வருது இல்லையா? துவிதியின்னு வருதுல்ல. அப்போ துவிங்கிறது 2, அதை துவிதியைன்னு குறிக்கிறாங்க. அடுத்தது திரின்னா 3 இல்லையா? திரிசூலம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ திரி அப்படின்னு வரும்போது அப்போ திரிதியை அப்படிங்கிறது 3வது திதி. சதுர்னா 4 இல்லையா? சதுரம்னு சொல்கிறோம் இல்லையா? 4 கார்னர். அப்போ சதுர்த்திங்கிறது 4. பஞ்சமம் அப்படின்னா 5ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு சஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ சஷ்டிங்கிறது 6வது திதி. சப்தமம் அப்படின்னு சொன்னால் 7. அப்போ சப்தமிங்கிறது 7வது திதி. அஷ்டகோணம்லாம் என்ன அப்படி இருக்குறாங்களா? அப்போ அஷ்டம்னா 8. அப்போ அஷ்டமிங்கிறது 8வது திதி. நவமணிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நவம்ங்கிறது 9வது திதி. தசாவதாரம்னு சொல்கிறோம்ல, அப்போ தசம்ங்கிறது 10. அப்போ என்ன சொல்லுது? இப்போ 10 திதி வந்துருச்சா? இப்போ 11 எப்படி சொல்லுவீங்க வடமொழியில்? இப்போ ஏக்குன்னா 1, ஏகத்துக்கும் ஏகன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஏக்குன்னா 1, ஏக் தஸ்ஸுன்னா 10. அப்போ ஏக் தஸ்ஸுங்கிறது ஏகாதசி. அப்போ 11வது திதி. அப்புறம் துவா தசி, துவான்னா 2, தஸ்ஸுன்னா 10. அப்போ 12வது திதி. திரையோதசி, சதுர்தசி. அப்புறம் திரையோதசிங்கிறது 13வது திதி. சதுர்தசிங்கிறது 14வது திதி. அப்புறம் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துடும். இப்படி தான் 15 திதி. இந்த 1, 2, 3 நாளை நீங்கள் 15 வரைக்கும் வடமொழி சொல்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு குறிச்சிக்கிட்டீங்கனால இந்த திதியை ஞாபகம் வச்சுப்போம். இல்லை, அந்த பெயர் காரணங்களோட தான் இருக்குது, எளிமையாக இருக்குது. பிரதமைனா 1, துவிதினா 2ன்னு விளக்கமாக சொல்லிட்டு வரும்போது அவங்கவுங்களுக்கான திதியை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்ல. திதிங்கிறதுக்கு தொலைவு அப்படின்னு அர்த்தம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சூரியன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 12 டிகிரியில் வரைக்கும் பிரதமை, 12லேருந்து அடுத்தது 13 டிகிரிலேருந்து அடுத்து 24 டிகிரி போகிற வரைக்கும் இப்படி தான். அப்போ அங்கேருந்து ஒன்று ஃபஸ்ட்டு வளர்ப்பிறையில் ஒரு 15 திதி வந்துடும், அடுத்தது தேய்பிறையில் 15 திதி வந்துடும். இதுதான் கணக்கு. இதை தான் நம்ம திதி அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கன்னு வரும்போதே 5 முக்கியமான விஷயங்களை பார்ப்பாங்க. அதில் ஒன்று நாள். நாளுங்கிறது நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நாள். அடுத்தது நட்சத்திரம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறது தெரியும் இல்லையா? அஸ்வினி பரணின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திதி, திதிங்கிறது என்ன திதியில் பிறந்திருக்கீங்கிறதையும் பார்க்கணும். அதை வச்சு ஜாதகங்கள் கணிக்கணும். அதை மட்டுமே வச்சுக்க கூடாது, தவிர அதையும் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறதுனால. 3வது திதி. 4வது கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரணம்ங்கிறது திதியில் பாதி. அடுத்தது யோகம். யோகம்ங்கிறது இந்த இடத்துல நாம யோகம்னு எடுத்துக்கணும். அந்த யோகத்துக்கு இந்த 5ஐயும் சொல்கிறது தான் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். 5 அங்கங்களை சொல்கிறது தான். இப்போ பஞ்சம்னா என்னன்னு சொன்னோம் ஏற்கனவே, 5 இல்லையா? இந்த அங்கங்கள். இப்போ 5 அங்கங்கள் தான் பஞ்சாங்கம்னு வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை சொல்லும்போது இந்த திதிக்கோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ திதி சூனியம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த திதி சூனியம் அப்படின்னா என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக சூனியம்னா என்ன?
சூனியம்னா அந்த பேட் வைப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிறாங்கல்ல. ஆமா, ஆமா. ஆக்சுவலாக அப்படின்னா சூனியம் அப்படின்னா வெறுமை, வேற ஒன்றும் கிடையாது. எதுவுமே செயலற்று போன நிலை, முடங்கிய நிலை, எதுவுமே ஒன்றும் இல்லாத பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அப்போ பூஜ்ஜியம்ங்கிறது தான் உலகம், சுழி. அந்த சுழினா வெறுமை தானே அர்த்தம். ஆமா. அந்த வெறுமையை தெரிஞ்சுக்கிறதுனா தான் வந்து இப்போ இந்த இடத்துல சூனியம்ங்கிறது எது சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ, இப்போ ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது, 9 கிரகம் இருக்குது. நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஒரு திதிக்கு ஏற்ற மாதிரி 2 ராசி, 1 ராசி, 4 ராசி வந்து திதி சூனியமாக போயிடுது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறந்திருக்கீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், பிரதமை திதி முதல் திதியில் பிறந்திருக்கீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குல்ல, இதில் துலாம் ராசியும் மகர ராசியும் உங்களுக்கு திதி சூனிய ராசி அப்படின்னு வந்து அந்த காலத்து பஞ்சாங்கத்துலேருந்து அவர் ஒரு கணக்கில் சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த திதி சூனியத்துக்கு உரிய கிரகங்கள் துலாம் அப்படின்னா துலாமுக்கு உரிய கிரகம் வந்து சுக்கிரன், மகரம் அப்படின்னா மகரத்துக்கு உரிய கிரகம் வந்து சனி. இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு திசை நடத்தும் போது, இப்போ உங்களுக்கு சுக்கிர திசையோ சனி திசையோ நடந்தால் உங்களுக்கு அந்த திசை வந்து நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது தான் திதி சூனியம். அதே போல் அந்த ராசி வீடுகளில் மற்ற கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து பலனை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே 100% கரெக்டாக அப்படி தான் நடக்குதான்னா இதுக்கு வந்து 90% விதிவிலக்கு இருக்குது. அதையும் நம்ம சொல்லிட்டு வருவோம். அப்போ அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த ராசிகள் வந்து திதி சூனிய ராசிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு சொல்லிட்டு வரோம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம சூரியன் சந்திரன் சேர்க்கை பார்க்கும்போது சொன்னோம்ல, அமாவாசை திதியிலையோ பௌர்ணமி திதியிலையோ பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் கிடையாதுங்கிற ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துட்றோம். அப்போ மற்ற 14 திதிகளுக்கு திதி சூனியன்னு சொல்கிறோம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இந்த திதியில் பிறந்திருக்கீங்க, அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு திசை நடத்தும் போது வேலை பார்க்காது. அதே போல் இந்த ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த திசா புத்திகளும் உங்களுக்கு வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சில விதிவிலக்குகளும் அவங்களே சொல்லுவாங்க. எப்படின்னா, நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். இது வந்து மறைவிடங்களில் இருந்தாலோ சனியை பார்த்துக்கப்பட்டாலோ இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் ஒரு 4-5 சொல்லுவாங்க. நெல்லைவசந்தன் ஐயா பிறந்த திதி வந்து பிரதமை திதி. அப்போ அவருக்கு திதி சூனியம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூனியம். அப்போ துலாம் ராசிக்கு உரிய கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரனோட பேரே தானே அவர் வச்சிருக்காரு. வசந்தன் அப்படின்னா மழை இல்லையா, மாறி இல்லையா, சுக்கிரனுடைய பேர் தானே. அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு வேலை பார்க்காது தம்பி, நான் வச்சிருக்கிற பேரே திதி சூனியத்துக்குரிய கிரகத்தோட பேர் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார். பட் என்னென்னா அவருடைய அணுகுமுறை அது. இன்னும் சில பேர் ஏன் இப்படி சொல்கிறீங்கலாம் கேட்பாங்க. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை தான் திதி சூனியம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அந்த இடம் வெறுமையாயிடும். திதி சூனியத்துக்கு உரிய கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் உட்காருதோ அந்த கட்டங்களும் அந்த பாவங்களும் வெறுமையாயிடும். இப்படி தான் வந்து இந்த திதி சூனியத்தை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த திதிகளில் பிறந்தால் எந்தெந்த ராசிகள் திதி சூனியமாக வரும் அப்படிங்கிறத எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலை வந்து நம்ம இப்போ சொல்லிடுவோம். ஒரு திதியும் திதி சூனிய ராசிகளும் அதுக்குரிய கிரகங்களும் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பிரதமை திதியில் பிறந்தாங்கன்னா மகரமும் துலாமும் அவங்களுக்கு வந்து திதி சூனிய ராசிகள். மகரத்துக்குரிய சனியும் துலாமுக்குரிய சுக்கிரனும் அவங்களுக்கு திதி சூனிய கிரகங்கள். அதே போல் துபிதியை திதியில் பிறந்தாங்கன்னா தனுசும் மீனமும் அவங்களுக்கு திதி சூனிய வீடுகள். அதற்குரிய கிரகம் வந்து குரு. அடுத்தது திருதியை திதி 3வது திதியில் பிறந்தாங்கன்னா மகரமும் சிம்மமும் அவர்களுக்கு திதி சூனிய வீடு. மகரத்துக்குரிய கிரகம் சனியும் சிம்மத்துக்குரிய கிரகம் சூரியனும் திதி சூனிய கிரகங்கள். அடுத்தது சதுர்த்தி திதியில் பிறந்தால் கும்பமும் ரிஷபமும் அவங்களுக்கு வந்து திதி சூனிய ராசிகள். கும்பத்துக்குரிய சனி பகவானும் ரிஷபத்துக்குரிய சுக்கிரனும் அவர்களுக்கு திதி சூனிய கிரகங்கள். அடுத்தது பஞ்சமி திதியில் பிறந்தாங்கன்னா மிதுனமும் கன்னியும் அவங்களுக்கு திதி சூனிய ராசிகள். இந்த 2க்கும் உரிய புதன் வந்து அவங்களுக்கு திதி சூனிய கிரகம். அடுத்தது சஷ்டி திதியில் பிறந்தாங்கன்னா மேஷமும் சிம்மமும் திதி சூனிய ராசிகள். மேஷத்துக்குரிய செவ்வாயும் சிம்மத்துக்குரிய சூரியனும் அதற்குரிய கிரகங்கள். அடுத்தது சப்தமி திதியில் பிறந்தாங்கன்னா தனுசும் கடகமும் திதி சூனிய ராசிகள். தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு, கடகத்துக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன். அஷ்டமி திதியில் பிறந்தாங்கன்னா மிதுனமும் கன்னியும் அவங்களுக்கு திதி சூனிய ராசிகள். இந்த 2 ராசிகளுக்கும் உரிய கிரகமே புதன் தான். நவமி திதியில் பிறந்தாங்கன்னா சிம்மமும் விருச்சிகமும் திதி சூனிய ராசிகள். சிம்மத்துக்கு உரிய கிரகம் சூரியன், விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். தசமி திதியில் பிறந்தாலும் சிம்மமும் விருச்சிகமும் திதி சூனிய ராசிகள். சிம்மத்துக்கு உரிய கிரகம் சூரியன், விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். ஏகாதசி திதியில் பிறந்தாங்கன்னா தனுசும் மீனமும் அவங்களுக்கு திதி சூனிய ராசிகள். தனுசுக்கும் மீனத்துக்கும் உரிய கிரகம் வந்து குரு.
துவாதசி திதியில் பிறந்தாங்கன்னா மகரமும் துலாமும் அவங்களுக்கு திதி சூனிய ராசிகள். மகரத்துக்கு உரிய கிரகம் சனி, துலாமுக்கு உரிய கிரகம் சுக்கிரன். திரையோதசி திதியில் பிறந்தாங்கன்னா ரிஷபமும் சிம்மமும் அவர்களுக்கு திதி சூனிய ராசிகள். ரிஷபத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கிரன், சிம்மத்துக்கு உரிய கிரகம் வந்து சூரியன். சதுர்த்தசி திதியில் பிறந்தாங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளுமே அவங்களுக்கு திதி சூனிய ராசிகள். புதனும் குருவும் திதி சூனியத்துக்கு உரிய கிரகங்கள். இதுதான் இப்போ எந்தெந்த திதியில் பிறக்காங்களோ அவங்களுக்கு எந்தெந்த ராசிகள் வந்து திதி சூனிய ராசிகள் பார்த்து அந்த கிரகங்களை பற்றி இதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கம். வசந்தன் ஐயா பிறந்த திதியும் அவர் அதுக்கு வச்சுருக்க பேரையும் சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து இந்த திதி சூனியம் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுறது. எந்த திதிக்கு எந்த திதி சூனிய ராசிகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி சொன்னீங்க சார். இப்போ திதி சூனியம் இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? திதி சூனியத்துக்கு வந்து பஞ்சபட்சியில் பரிகாரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பஞ்சபட்சிக்கு என்ன பரிகாரங்கிறதையும் இளம்பிள்ளை மாரிச்செட்டி வந்து அவருடைய நூல்களில் கரெக்டாக குறிச்சிருக்காரு. அவங்க பிறந்த பட்சிக்கு என்ன திதி அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ யாருக்கு என்ன திதின்னா பறவைகள்னு பார்க்கும்போது 5 பட்சி தானே. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். மயில் வந்து கடைசியாக வரும். இதை வந்து வளர்ப்பிறையில் வந்து இந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து என்னென்ன திதியில் பிறந்தா என்னென்ன பட்சிங்கிறத இப்போ நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க திதி சூனியத்துக்கு பரிகாரம் பண்ணுறது எளிமையாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு வந்து வளர்ப்பிறை பிரதமை, சஷ்டி, ஏகாதசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய பட்சி வந்து வல்லூர். அடுத்தது துதியை, சப்தமி, துவாதசி இந்த திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பட்சி வந்து ஆந்தை. திருதியை, அஷ்டமி, திரையோதசி இந்த 3 திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா வளர்ப்பிறையில் அவங்களுடைய பட்சி வந்து காகம். அதே போல் சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி இந்த 3 திதிகளில் ஏதாவது ஒரு திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான பறவை வந்து கோழி. அப்புறம் பஞ்சமி, தசமி, பௌர்ணமி இதில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான பட்சி வந்து மயில். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 1 + 5ன்னு கூட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். முதல் திதி 6வது திதி, அதுக்கப்புறம் 11வது திதி. அதே போல் 2வது திதி 7வது திதி, 2ஓட 5 கூட்டினீங்கன்னா 7 இல்லையா. 2வது திதி 7வது திதி, அப்புறம் 12வது திதி. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வளர்ப்பிறையில் எந்தெந்த திதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த பட்சிகளை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். தேய்பிறை அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி, ஏகாதசிக்கு வந்து அவங்களுக்கு பிறந்திருந்தாங்கன்னா தேய்பிறையில் பிரதமை, சஷ்டி, ஏகாதசி இந்த 3 திதிகளில் ஏதாவது ஒரு திதியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கான பட்சி வந்து மயில். துவிதியை, சப்தமி, துவாதசி இந்த துதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான பறவை வந்து கோழி. திருதியை, அஷ்டமி, திரையோதசி இந்த திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான பட்சி வந்து காகம். சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி இந்த திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான பட்சி வந்து ஆந்தை. பஞ்சமி, தசமி, அமாவாசை இந்த திதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா இது அமாவாசை கிடையாது. அவங்க அந்த திதியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கான பறவை வந்து வல்லூர் அப்படின்னு எடுத்துக்கணும். வளர்ப்பிறையிலே தேய்பிறையில் பிறந்தவங்க அவங்கவுங்க திதிக்கு என்ன பட்சின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் முதல்ல பார்க்கணும். அடுத்தது என்னென்ன காலகட்டங்களில் இதை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அப்போ திதிக்கு உரிய பட்சியை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த பட்சிக்கு என்னைக்கு அதிகார நாளுங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். கேட்கணும்ல, ஒரு பட்சிக்கு அதிகார நாட்கள் படுபட்சி நாட்கள்னு எடுத்தோம்ல. அப்போ அதிகார நாள் என்னங்கிறத அப்படி தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த பட்சி அதாவது உங்களுடைய பட்சி வந்து என்ன தொழிலில் ஈடுபட்டிருக்குன்னு பார்க்கணும். ஊன் அல்லது அரசுங்கிற தொழிலில் ஈடுபட்டிருக்கிற டைம் பார்த்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஊனில் அரசு, அரசில் ஊன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஊனில் ஊன், அரசில் அரசு இந்த மாதிரி நேரங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பின்னாடி கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுங்களா. இந்தந்த காலகட்டத்தில் அதில் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த அதுக்குன்னு சில சுப குறிப்புகள் இருக்குது. அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மாதத்தில் வந்துடும். குரு ஓரையில் தனம்னு போட்டிருக்கிற நேரம் கௌரி பஞ்சாங்கத்தில், சுக்கிர ஓரையில் சுபம்னு போட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், புதன் ஓரையில் லாபம்னு போட்டிருக்க ஒரு காலகட்டம். இதை நீங்கள் காலண்டரில் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே அந்த கௌரி பஞ்சாங்கம்னே போட்டு இந்த டயத்துக்கு என்னென்ன வேலை போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டயத்தை சேர்ந்துக்கிட்டு என்னென்ன மாதிரி வீட்டில் உட்காந்து மந்திர உச்சாடனம் பண்ணால் உங்களுக்கு என்ன ஜபிக்கும், என்ன வந்து இந்த திதி சூனிய ராசிகள் எல்லாம் ஏற்கனவே வலுவிழந்திருக்கும் பாதகத்தை செய்யுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போய் இன்னும் சிறப்பாக ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத திதி சூனியத்தில் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக கணபதி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ முதல்ல வந்து நேரத்தை குறிச்சிக்கிறீங்க. நேரத்தை குறிக்கும்போது உங்கள் பட்சிக்குரிய திதி வந்து அதிகாரம் உள்ள ஒரு நாட்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த பட்சி வந்து ஊன் அல்லது அரசு இருக்கக்கூடிய இதை வந்து டயத்தை எடுத்துக்கிறீங்க. முதல்ல
ஸ்ரீ கணபதி மந்திரத்தை உச்சரிக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு மந்திரத்தை உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய திதிக்குரிய பட்சி என்னன்னு பார்த்து அதுக்குரிய மந்திரத்தை உச்சரிக்கணும். இதை முதல்ல முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திதிக்கும் வந்து நித்யா காயத்ரி மந்திரம்னு இருக்குது. உங்கள் திதிக்குரிய நித்யா காயத்ரி மந்திரத்தை, அதாவது இந்த கணபதி மந்திரம், குரு மந்திரம், திதிக்குரிய பட்சி மந்திரம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் திதிக்குன்னு ஒரு நித்யா காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்குது. சுமார் 2 வரி 4 வரியில் தான் இருக்கும். இந்த மந்திரங்களை வந்து ஒரு 1008 தடவை உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு எத்தனை தடவை செய்கிறீங்களோ குறைந்தபட்சம் ஒரு தடவையாக செஞ்சால் கூட போதும். இப்படி பண்ணாங்கன்னா இந்த திதி சூனியம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை மீண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திதி சூனியத்தை பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனால் வந்து இது வந்து திதி சூனியம் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கோ அவர்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். பஞ்சபட்சி மூலமாக திதி சூனியத்துக்கு பரிகாரம் உண்டுங்கிறது பல்வேறு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த திதி சூனியத்தினால தான் நமக்கு இந்த திசை நல்லா நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. பெருசாக எடுத்துக்காதவங்களும் இதை பற்றி சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப நாளாவே நம்ம நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி சூனியத்தை பற்றி பேசுங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த திதி சூனியத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான பரிகாரத்தையும் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, திதி சூனியம் அப்படின்னு நீங்க கேட்ட அந்த நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைவேறி இருக்கும். திதி சூனியம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய நீண்ட நாள் சந்தேகங்களும் குழப்பங்களும் இன்னைக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.